செம்மலை உச்சியின் அரை இருளில் பிறை நிலவும் நட்சத்திரங்களும் தலைக்கு பின்னால் இருந்து ஒளி வீச பாரி தோன்றினான். செம்மாஞ்சேரல் ஒரு கணம் அதிர்ந்து பார்த்தவாறு இருக்க, சேர வீரர்கள் சூழ்ந்திருக்க, தீப்பந்தங்களின் ஒளியின் நடுவில் அரசனுக்குரிய ஆடை ஆபரணங்களும் கவசங்களும் மின்ன செம்மாஞ்சேரல் நிற்பதை பாரி பார்த்தான். போரின் போக்கு மாறிவிட்டதாக செம்மாஞ்சேரல் நினைத்தான். போரே இன்னும் தொடங்கவில்லை என்பதை பாரி அறிவான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு இருக்க, அவனை வீழ்த்துங்கள் என்று செம்மாஞ்சேரல் உத்தரவிட்டான். அடுத்த கணத்தில் முன்னே வந்த சேர வீரர்கள் வெள்ளமாய் அம்புகளை விடுவிக்க, ஏராளமான அம்புகள் மேலேறின. வேகமாய் மலையுச்சிக்கு சென்ற அம்புகள் பாரியை நெருங்குகையில் வேகத்தை இழந்து அருவியாய் தாழ் பணிந்தன. சேர வீரர்களின் அம்புகள் இலக்கின்றி பரவலாக மலையுச்சியை அடைந்து கீழே விழுவதை கண்டான் பாரி. பரம்பின் வில்லாற்றலை செம்மாஞ்சேரலுக்கு உணர்த்த விரும்பிய பாரி நிலவனிடமும் இளங்கீரனிடமும் மெதுவாக கூற, நிலவன் விடு அம்பை என இளங்கீரனிடம் கூறிவிட்டு அருகிலிருந்த பரம்பு வீரனின் வில்லை வாங்கினான். பரம்பினன் அம்பரா துணியிலிருந்து பிறை போன்று நுனியில் வளைக்கப்பட்டு 2 நுனிகளை கொண்டிருந்த அம்பை தேர்ந்தெடுத்தான். நெருப்பு அம்பை பற்ற வைத்து இளங்கீரன் சேரவேந்தனின் தலைக்கு மேலாக விண்ணை நோக்கி எய்ய, அம்பு எரிக்கல்லாய் மேல் நோக்கி பறந்து சென்றது. நிலவன் அம்பை நாணில் பொருத்தி குறிபார்க்க துவங்கினான். மேலே சென்ற அம்பு உச்சத்தை அடைந்ததும் வலுவிழந்து கீழே விழத் துவங்கியது. நெருப்பு அம்பு சற்று கீழிறங்கும் வரை காத்திருந்த நிலவன் அம்பை விடுக்க, நிலவனின் அம்பு சீறி பாய்ந்து நெருப்பு அம்பை சிதைத்து சென்றது. துண்டுகளாய் உடைந்து சிதறிய நெருப்பு கங்குகள் விண்ணிலிருந்து மழையாய் பொழிந்தன. நினைப்பதை நடத்தி முடிக்கும் இளைய பரம்பினரின் ஆற்றலில் மனம் பூரித்து போனான் பாரி. நிலவன் இளங்கீரனின் தோள்களில் கையை போட்டு தன்னுடன் இறுக்கி கொண்டான். சேரவேந்தன் நின்ற இடத்தில் மழையாய் பொழிந்த நெருப்பு துண்டுகள் கொழுந்துவிட்டு எரிய, அதற்கு மேல் கோபத்தில் கனன்று கொண்டிருந்தான் சேரவேந்தன். சேர வீரர்கள் அனைவரும் வான வேடிக்கையை பார்த்து அதிர்ந்து நின்றிருக்க, திடீரென்று செம்மலை முடியும் இருபுறங்களில் இருந்தும் ஏராளமான பரம்பு வீரர்கள் அம்புகளை எய்தவாறு சமவெளியில் நுழைந்தனர். அடுத்த கணம் சேர வீரர்களின் மேல் மழையாய் அம்புகள் பொழிய துவங்கின. ஒவ்வொரு பரம்பினனும் 2-3 அம்புகளை நாணில் பொருத்தி எய்தவாறு சமவெளியினுள் நுழைய பேரழிவு துவங்கியது. இருளின் துணையில் அலை அலையாய் அம்புகள் சீறி பாய்ந்தன. சேர வீரர்கள் சிதறி ஓட, ஏராளமான சேர வீரர்களை வீழ்த்தி பரம்பு முன்னேறியது.